Hi friends, welcome to our channel How to Finally. நீங்க இன்னுமே நம்ம சேனல்ல போற வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனே இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற அந்த பெல் ஐக்கானையும் நீங்க கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். நாம இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க உங்களுடைய வீட்டில் அல்லது உங்களுடைய ஆபீஸ்ல ரயில் வயர் நெட்வொர்க், அதாவது ரயில் வயர் பிராட்பேண்ட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதை நம்ம எப்படி ரீசார்ஜ் பண்றது, ஆன்லைன் மூலமா எப்படி அதை ரீசார்ஜ் பண்றது அப்படின்னு ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுல நிறைய சப்ஸ்கிரைபர் அண்ட் நான் சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க சில கேள்விகள். அதில் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, ஆன்லைன் மூலமாக நாம் இந்த ரயில் வயர் பிராட்பேண்டுடைய பிளானை எப்படி சார் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதை பற்றின முழு வீடியோ தான் இதில் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆன்லைனில் நீங்கள் இந்த ரயில் வயர் பிராட்பேண்ட் எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியலை அப்படின்னா அதனுடைய லிங்க் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ உங்களுடைய ரயில் வயர் பிராட்பேண்டுடைய பிளான் சேஞ்ச் பண்ணுறது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ரயில் வயர் பிராட்பேண்டின் சைன் இன் பேஜுக்கு போய்க்கோங்க. அது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய ஊர் எந்த ஸ்டேட்ல இருக்கோ அந்த லிங்க்ல நீங்க போய்க்கோங்க. அதில் போயிட்டு இங்க உங்களுடைய யூசர் நேம், பாஸ்வேர்ட் அண்ட் கீழே கொடுத்துருக்க கேப்சாவை என்டர் பண்ணிட்டு சைன் இன் பண்ணிக்கோங்க. சைன் இன் பண்ணீங்க அப்படின்னா உள்ள உங்களுக்கு லாகின் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள பேஜ் உங்களுக்கு இப்படிதான் ஷோ ஆகும். அக்கௌண்ட் சம்மரி ஃபர்ஸ்ட் ஓபன் ஆயிருக்கும். அண்ட் ரைட் சைட்ல டேட்டா யூசேஜ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இதுல உங்களுடைய யூசர் நேம், ரெஜிஸ்ட்ரேஷன் டேட், இமெயில் ஐடி, பிளான் ஃபீஸ், பிளான் நேம், சப்ஸ்கிரிப்ஷன் status, subscriber ID, associated LCO, mobile number, expiry, last renewal எல்லா டீடைலும் இந்த அக்கௌண்ட் சம்மரியில கொடுத்துருப்பாங்க. அப்படியே நீங்க லெஃப்ட் சைட்ல பாருங்க அக்கௌண்ட் சம்மரி. அதற்கு அடுத்து போர்ட்டல் பாஸ்வேர்ட் சேஞ்ச், இன்டர்நெட் பாஸ்வேர்ட் சேஞ்ச், ரீசார்ஜ், மை ரிசிப்ட், மை டேட்டா யூசேஜ், மை சப்போர்ட் டிக்கெட், ஓல்டு டிரான்சாக்ஷன், ஓடிடி ரீசார்ஜ் அண்ட் கடைசியா பாருங்க பேக்கேஜ் சேஞ்ச் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பேக்கேஜ் சேஞ்ச் அப்படிங்கறத நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்ப பாருங்க ரைட் சைட்ல கரண்ட் பேக்கேஜ் அப்படின்னு போட்டு நடப்புல உங்களுடைய பிளான் என்னவோ அது அங்க டிஸ்பிளே ஆகும். பாருங்க 50 Mbps அன்லிமிட்டெட் அப்படின்னு இருக்கு. அதனுடைய பேக்கேஜ் ஃபீ எவ்வளோ அப்படின்னு போட்டிருப்பாங்க. சப்போஸ் நீங்க இப்போ உங்களுடைய பிளானை நீங்க அப்கிரேட் பண்ணணும், பிளானை நீங்க மாத்தணும் அப்படிங்கிற பட்சத்துல சேஞ்ச் பேக்கேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ ஒரு பாப்அப் விண்டோ ஒன்று ஓப்பன் ஆயிருக்கும். அதுல பாருங்க செலக்ட் பேக்கேஜ் அப்படின்னு நீங்க அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழே டிராப் டவுன்ல ஏகப்பட்ட பிளான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதுல அன்லிமிட்டெட் பிளான்ஸும் இருக்கும், எஃப்யூபி பிளான்ஸும் இருக்கும். உங்களுக்கு எது சூட்டபிள் ஆகிறோம் அந்த பிளானை நீங்க கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நோட் அப்படின்னு போட்டு உங்களுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று சொல்லியிருப்பாங்க. யுவர் அப்கிரேடட் பேக்கேஜ் வேலிடிட்டி would be அப்படின்னு போட்டு ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே பாருங்க ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். ஐ அக்ரி டு அப்கிரேட் தி பேக்கேஜ் அண்ட் சேஞ்ச் இன் வேலிடிட்டி அப்படின்னு இருக்கும். அந்த செக் பாக்ஸ் நீங்க கிளிக் பண்ணிட்டு அப்ளை அப்படின்னு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா உடனடியாக உங்களுடைய பிளான் அப்கிரேட் ஆயிரும். அதாவது இந்த 50 Mbps அன்லிமிட்டட்ல இருந்து 100 Mbps அன்லிமிட்டடா நாம இப்ப செலக்ட் பண்ணிருக்கோம். உடனடியாக அந்த 100 Mbps அன்லிமிட்டட் பிளானுக்கு சேஞ்ச் ஆயிரும். இப்படிதாங்க நீங்க உங்களுடைய ரயில் வயர் பிராட்பேண்டை ஆன்லைன் மூலமா பிளான் சேஞ்ச் பண்றதுக்கு உண்டான ஒரு ப்ரொசீஜர். இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் நீங்க குரூப்ஸ் வச்சிருந்தாலும் அந்த குரூப்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மேலும் இன்னொரு நல்ல வீடியோல இன்னொரு நல்ல தகவலோட நாங்க உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.